காலைல 3:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். அவ்வளோ வேலைங்க இருக்குது. இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி வேலையை முடிச்சிட்டாக்கா தென் ஃபேமிலியோடு வெளியே போகும்போது கில்ட்டே இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணி எழுந்திரிச்சேன். சாட்டர்டேயாக இருக்கட்டும், சண்டேயாக இருக்கட்டும், வீக்கெண்ட்ஸாக இருக்கட்டும், பப்ளிக் ஹாலிடேஸ் எது வேணாலும் இருக்கட்டும், என் பிறந்தநாள் கூட இருக்கட்டும், இட் டசன்ட் மேட்டர். எந்த நாளாக இருந்தாலும் வெள்ளனே எழுந்திரிக்கணும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப வெள்ளனே எழுந்திரிச்சாச்சு. காரணம் வேலைங்க நிறையா இருந்தது. ஸோ த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் திஸ். ஐ ரியலைஸ் பிஸ்னஸ் பண்ணோம் இல்லை வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த சந்தர்ப்பத்துலேயும் நாம் மற்றவங்க மாதிரி இருக்க முடியாது. ஸோ பிஸ்னஸ்க்கு வாங்கினோம் விற்றோம் அப்படி முடியாது. நம்ம அந்த லீடர் கரெக்டான லீடராக இருக்கோன்னா நம்ம பிஸ்னஸ் பல மடங்கு பெருகும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ திஸ் இஸ் டே 7 ஆஃப் மீ பில்டிங் மை பிஸ்னஸ் க்ரோத் பிளாட்ஃபார்ம். அப்போ நான் முக்கியமான ஒரு முடிவு எடுத்தேன். என்னென்னா, கண்டிப்பாக மக்களுக்கு இதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக கொண்டு போகணும். உங்களோட ஹேபிட்ஸ், கேரக்டர், டிசிப்ளின் இதெல்லாம் எப்படி கரெக்டாக வச்சுக்கிறது, அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். சைனிங் ஆஃப்.